அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பனுப்பா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான். இது வந்து உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு, பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை, மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து நெல்லிக்காய், இஞ்சி, அப்புறம் மஞ்சள். இந்த ஃப்ரெஷ் மஞ்சள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் ஒரு லைம் ஒன்று, அப்புறம் மிளகு, சீரகம். கோல்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இது. இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி டெய்லி யூஸ்க்கு எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த மஞ்சள் பற்றி சொல்லணும். இந்த மஞ்சள் வந்து நான் எங்கள் அம்மம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மம்மா வந்துட்டு அந்த மஞ்சள் கிழங்கோட வேர் கொடுத்துருந்தாங்க. அது போட்டு என்னோடய செடியில் விளைஞ்சது தான் இந்த குட்டி மஞ்சள். எல்லாமே குட்டி குட்டியாக இருக்காது, தெரியுதா? இது வந்து இவ்வளோ தான் வந்துச்சு, கொஞ்சமாக தான் வந்து சின்ன தொட்டி போட்டேன்னு நினைக்கிறேன், தெரியாமல் இவ்வளோ தான் மஞ்சள் வந்தது. நான் வந்து இந்த இஞ்சியும் மஞ்சளும் ஏன் தோல் எடுக்கலைன்னா, ஒன்றுத்துக்கு 4-5 தடவை ஊற வச்சு இருக்கிற மண்ணெல்லாம் இதுவும் இல்லாமல் இது ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து இஞ்சியோட தோல் எடுக்கலை, கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நீ எதுவும் பண்ண வேணாம், போயிடு. கருவேப்பிலைன்னா உரிச்சு போடு. இந்த பக்கம் வா. இது வந்துட்டு இப்போ 1/2 கிலோ நெல்லிக்காய் இருக்கும். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதோடு சேர்த்து நெல்லிக்காயும் போட்டுக்கலாம். ஸோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆஃப் பேட்ச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்சில் அது போட்டுருக்கேன். நீ அரைக்கிறியா? வந்து இப்போல்லாம் ஆசியாவுக்கு குக்கிங் ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது நான் ஜூஸ் வடிகட்டுக்குன்னே வச்சிருக்கேன் கிளாத்து. இதை வச்சு இப்போ இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட் பேட்ச்சு மறுபடியும் நெல்லிக்காய், அப்புறம் இஞ்சி போட்டுடலாம், அப்புறம் மஞ்சள், இதோடு சேர்த்து ஒரு லைம் ஜூஸ். பயங்கர ரியாக்ஷன் ஆகும். இதோட சேர்த்து இந்த மிளகு சீரகத்தையும் போட்டு கொஞ்சமாக வாட்டர் வெயிட் பண்ண கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் இப்போ நல்லா அரைச்சிக்கலாம்.
ஓப்பன் பண்ணு. கொஞ்சம் அரை ஒரு நிமிஷம் எடு ஜார் எடு. உப்பு எடு, கொஞ்சம் இந்து உப்பு எடு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப பண்ணல, கொஞ்சமாக போட்டு. ஸோ நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நான் 2 சிலிக்கான் மோல்டு வச்சுருக்கேன். இதில் ஊற்றி தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாரில் இருக்கிறத மட்டும் வாஷ் பண்ணி தண்ணி இது அரைப்படுற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு இல்லை. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க போகிறோம். இப்போ வரைக்கும் பண்ணதே போதும். நல்ல தேவையான அளவுக்கு ஜூஸ். ஸோ புழிஞ்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். புடி ஊற்று.
கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றாதா? ம் ஃபுல்லாக ஊற்றாது, வைக்கும்போது ஊற்றி. இதில் நீ ஊற்றவில்லை. அது உடஞ்சி போயிருக்குல்ல, ஒளிரும். ஏன் அப்படி பண்ணுற? ஸோ ஊற்றியாச்சும் ஃப்ரீசரில் வச்சு. ஸோ இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஃப்ரீஸ் ஆன பிறகு அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ வந்து இதை கொஞ்சமாக ஆசையாக டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். ஒரே ஒரு குட்டி. எப்படி இருக்கு? அவளுக்கு பிடிக்கல. பட் ஆனால் அவளுக்கு கொடுக்கும்போது, பசங்களுக்கு கொடுக்கும்போது நான் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ அதனால டேஸ்ட் ஓகேவாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆன பிறகு காட்டுறேன். ஓகே, ஹாய். ஃப்ரீஸ் பண்ண ஐட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஃப்ரோசன் கவரில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ பீசஸ் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு ட்ரே இருக்குது, அது இன்னும் ஃப்ரீஸ் ஆகணும். ஸோ பேட்ச் வைஸாக நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கேஸை 2 பீசஸ் போடுறேன். அதே மாதிரி இதுலேயும் 2 பீஸ் போடுறேன். இதை கையோடு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஃப்ரீசர்லேருந்து எடுக்கவே கூடாது. ஃப்ரீசர் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஆசையாக்கும் பிடிக்கல, காரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம். அதனால் ஹனி ஆட் பண்ணால் 2 பேர் குடிச்சிப்பாங்க. அதனால் ஹனி கொஞ்சமாக, இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க அவங்க 2 பேர் கொடுக்கலாம், எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்தா நெல்லிக்காய் ஜூஸ். நேற்று மாதிரி இருந்துச்சா? காரம் எப்படி இருக்கு? நேற்று காரமாக இருந்தது, நல்லா இல்லைல்ல? உனக்கு பிடிக்கல? இது குடித்தா நல்லா மொழி வளரும். நல்லா இருக்கா? ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.